வெல்கம் டு பர்பிள் டிசைனர். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிராண்டான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லீவ் டிசைன் அண்ட் நெக் டிசைனில் வந்து எந்த கலர்ஸும் யூஸ் பண்ணாமல் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு மட்டுமே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டிருந்த மாதிரியே நம்ம கோல்டு வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். அண்ட் இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் சுகர் பீட், ஆன்டிக் பீட், ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திலகம் ஸ்டோன், பெரிய திலகம் ஸ்டோன் வந்து நம்ம மிடில் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வச்சே வந்து இந்த ப்ளவுஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படிலாம் போட்டோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துடணும். அதுக்கு மேலே ஆன்டிக் பீட், சுகர் பீட், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் செயின், சுகர் பீட் கொடுத்துடணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் கார்டை வச்சு அதுக்கு மேலே ஜரி த்ரெட்னால ஒரு எம்போஸ்டு லுக் வர மாதிரி நம்ம பண்ணிடணும். அதுக்கு மேலே திரும்பவும் வந்து சுகர் பீட். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடி டிசைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அந்த கொடி டிசைனில் வந்து இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஆன்டிக் பீடை கொடுத்துட்டு அதுக்கு அவுட்லைனாக வந்து சுகர் பீட்னால கொடுத்துருக்கோம். ஸோ லீவ்ஸ் அங்கங்கே வரா மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜரி த்ரெட்லேயே வந்து லீவ் ஷேப் கொடுத்துட்டு அதுக்கு அவுட்லைனாக சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொடி டிசைன் வந்து கீழே மேலே நம்ம கொடுக்கும்போது மிடில் லைனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திலகம் ஸ்டோனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சரௌண்டிங்காக ஒரு 7 to 8 லைன்ஸ் வந்து சுகர் பீட்ஸ், ஆன்டிக் பீட் அண்ட் ஸ்டோன் செயின் வச்சு அந்த வந்து திலகம் ஸ்டோனை ஹைலைட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் ஷேப் போட்டுட்டு அதில் வேவ்ஸ் கொடுத்துட்டு மிடில் வந்து ஃபில்லிங்க்கு வந்து ஆன்டிக் பீடை வச்சு நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ கீழே எப்படி நம்ம கொடி டிசைன் போட்டிருந்தோமோ அதே மாதிரி வந்து எலவேட்டட் ஷேப்பில் வந்து நம்ம மேலேயும் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது ப்ளவுஸோட நெக் டிசைன். ஸோ இந்த நெக் டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் நம்ம என்ன பேட்டர்ன் போட்டிருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்டர் லைன் மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதில் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேம் ஜரி த்ரெட், சுகர் பீட், ஆன்டிக் பீட் அண்ட் ஸ்டோன் செயினை வச்சு நம்ம இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒன்ஸ் பார்டர் லைன் கம்ப்ளீட் பண்ணதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே புட்டாஸ் மாதிரி லீவ் ஷேப்லேயே கொடுத்துட்டு அதுக்கு அவுட்லைனாக வந்து சுகர் பீட்னால் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸ் டிசைனும் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எங்ககிட்ட இருக்க மாடல்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்ச டிசைனே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.